வணக்க நண்பர்களே. நம்மளுடைய காவல்துறை யாருக்காக இயங்குது? அரசியல்வாதிகளுக்கா, பொதுமக்களுக்கா, பணக்காரர்களுக்கா, ஏழை எளிய மக்களுக்கா, கொள்ளைக்காரர்களுக்கா அல்லது பாமரர்களுக்கா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொடுங்க. காவல்துறைங்கிறது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். அரசியல்வாதிகளுக்காகவோ பணக்காரர்களுக்காக கொள்ளைக்காரர்களுக்காகவோ இல்லை. மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாட்டிலையும் காவல்துறையை உருவாக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த காவல்துறை என்ன செய்யுது? அப்பாவிகளை மட்டும்தான் தண்டிக்குது. பணக்காரர்களை காப்பாற்றுது, அரசியல்வாதிகளையும் காப்பாற்றுது. இது தான் உண்மை. இது எல்லா மக்களுக்கு தெரியும். இந்த இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ லாக்அப் மரணம் நடந்திருக்குது. ஆனால் இந்த அப்பாவி அஜித்குமாருடைய மரணம் தான் ஒவ்வொரு மக்களுடைய மனசுலையும் இரத்த கண்ணீரை வர வைக்குது. தப்பே செய்யாத ஒரு பையனை உண்மையை சொல்லுன்னு இரும்பு கம்பியிலையும் சப்பாத்து கால்லையும் அவனை அடித்து கொண்டிருக்காங்க. இது எந்த ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனும் செய்யக்கூடிய வேலையே இல்லை. இந்த காவலர்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? இல்லையா? எங்கேயோ இருந்த ஒரு சின்ன ஃபோன் கால் வந்த உடனே தங்களுடைய டியூட்டியை செய்யணுமா, அதுக்காக உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அநியாயம் செஞ்சு ஒரு அப்பாவி உயிரை கொண்டுட்டாங்க. அதை விட இந்த பெரிய பெரிய கொள்ளைக்காரர்கள் கூட அவங்க எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுவாங்க, நாங்கள் செஞ்சோம் அப்படின்ட்டு. ஆனால் தப்பே செய்யாத ஒரு பையனை சொல்லி எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டால் அவன் எப்படி சொல்லுவான்? அந்த மாதிரி தான் இப்போ இந்த இளைஞரையும் உண்மையை சொல்லுன்னு அடித்து கொண்டிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியலை. அந்த அம்மாவை பார்க்கும்பொழுது அந்த அஜித்குமாருடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லைம்மா, வாயில் கூட ஒரு கெட்ட வார்த்தைகள் கூட வராது. நான் அவங்கள அப்பா இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். என் பிள்ளைங்க நான் உட்காருன்னா உட்காருவாங்க, எலும்புனா எழுப்புவாங்க. அப்படி நல்ல பிள்ளைங்க. இந்த தெருவில் உள்ளவங்களோ இந்த ஊரில் உள்ளவங்களோ என் பிள்ளைங்களை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொன்னதில்லை. தான் ஒன்று தான் வேலை ஒன்றுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இளைஞனை இப்படி செஞ்சுருக்காங்கன்னா எந்த தாய் தான் பொறுத்துக்காங்க சொல்லுங்கள்? காசை கொடுத்து லட்சக்கணக்கான காசை கொடுத்து எங்கள் வாயை அடைச்சிட்டாங்க. ஆனால் என்னுடைய மனக்குமரலை அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இன்னமும் அவங்கள சபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளைய அடித்து அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் மனம் உள்ளுக்குள்ளே குமுறுது. ஏன்னா அந்த காசை வாங்காமல் நாங்கள் முரண்டு பிடிச்சோம்னா, நான் இன்னும் ஒரு பையனை தான் வச்சுருக்கேன். அவனுடைய உயிரையை நான் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் பேரம் பேசுகிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்குக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது நீதிமன்றமே, நீதிபதிகள் அவர்களே, மனசாட்சி உள்ள நீதிபதி அவர்களே எடுத்து செய்கிறாங்க. வாபஸ் எங்களால் எப்படி வாங்க முடியும்? இப்போ அந்த நிக்கிதாங்கிற பொண்ணும் மாறிக்கிச்சு. எனக்கு எந்த உயர் அதிகாரியும் தெரியாது. நான் இந்த உயர் அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணலன்னு சொன்னேன். ஆனால் கடவுள் ஒருத்தன் இருக்கான். அவங்க எந்த அம்மன் கோயிலில் திருடிட்டான்னு சொன்னாங்களோ அந்த அம்மனுக்கே அந்த அம்மனையும் இவங்களை சும்மா விடாது. இந்த அம்மாவோட பின்னணியில் இந்த நிக்கிதாவோட பின்னணியில் இன்னும் யாராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கட்டாயம் காட்டி கொடுக்கும். அந்த என் மகனை போட்டு அடித்த போலீஸ்காரங்களோட பிள்ளைகளோ குடும்பமோ இனி ஒரு காலம் நல்லா இருக்க மாட்டாங்க. என்னுடைய சாபம், என்னுடைய மனக்குமுறல், என்னுடைய வேதனை அவங்கள சும்மா விடாது அப்படிங்கிறாங்க. மக்களே, இன்னொன்று, இந்த போலீஸ்காரங்க யாருக்காக போலீஸ் படை உருவாகுச்சுன்னா பொதுமக்களுக்காக தான். அப்பாவி பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காக போலீஸ் படை. இப்போ சில காலம் ஒரு 60-70 வருஷமாக நம்ம நாட்டில் இந்த
பகுத்தறிவுங்கிற ஒரு கொள்கை என்னத்துக்கு இருக்குன்னா, இந்து மதத்தையும் இந்து மத தத்துவத்தையும் எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவுங்கிற கொள்கையை கொண்டு வச்சுருக்காங்க. ஆனால் பகுத்தறிவுனா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவு உதவுது. இந்து மதத்தை எதிர்க்கிறது மட்டும் பகுத்தறிவு இல்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு போலீஸ்காரனுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு எதுன்னு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரி கோல் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை எப்படி அடித்து கொள்ளுவாங்களா ஒரு போலீஸ்காரங்க? இல்லை தானே. அப்போ இவங்களுக்கு பகுத்தறிவு இல்லை தானே, சொல்லுங்கள். ஒரு அப்பாவி இளைஞனை அவன் எடுத்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அந்த பெண்ணையும் விசாரிக்காமல் கோல் ஒன்று வந்த உடனே அவனை போட்டு அடிக்கிறாங்களே, இவங்களுக்கு அறவே பகுத்தறிவு இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை. இவங்க எப்படி படித்து வந்தாங்கன்னு தெரியாது, லஞ்சம் காசுகளை கொடுத்து வந்தாங்களான்னு தெரியாது. போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கணும், 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அரசாங்கம் மாறும். ஆனால் போலீஸ்காரர்கள் அவங்க வாழ்நாள் பூரா, அதாவது சேவை காலம் முழுக்க அவங்க சேவை செய்யணும். குறிப்பிட்ட சேவை காலம் முழுக்க. அடுத்தடுத்து வர அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா தண்டனை கொடுத்துருக்கணும். அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் செய்யாதனால தான் இவங்க இன்னும் தலையை கொழுப்பெடுத்து ஆடுறாங்க இந்த போலீஸ்காரங்க. உண்மையாக அடுத்தடுத்து வர அரசாங்கம், மாறி மாறி வர அந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தா மீண்டும் இந்த மாதிரி லாக்அப் மரணம் நடக்காது. அதுதான் உண்மை. ஆனால் ஒரு சில சொல்கிறாங்க, அந்த பீகாரில் அப்படி நடந்திருக்கான், அந்த மாநிலத்தில் அத்தனை மரணம் நடந்திருக்கான் அப்படின்னு. எந்த மாநிலத்தில் என்ன நடந்தால் தான் என்ன? ஆனால் நம்ம மாநிலத்தில் ஒரு அப்பாவி இளைஞரை எவ்வளோ அடித்து கொண்டிருக்காங்க, இவ்வளோ கவலையாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீட்டில் உள்ள தகப்பனும் தாய் தகப்பனும் தப்பே செய்யாத நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு தண்டனை வந்துருமா, இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ரோட்டில் நடமாட கூட பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவு போலீஸ்காரங்களோட அராஜகம் கூடி போயிடுச்சு. ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சியில் இப்படி தான் கொடுமை நடந்துச்சு. அந்த கொடுமையை எதிர்த்து மக்கள் புரட்சி செஞ்சனால தான் இது மக்கள் ஆட்சியாக மாறிடுச்சு. ஆனால் இனிமேல் மக்களால் அந்த அளவு தெம்பு இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட காசு பணம் இல்லை எதிர்க்கிறதுக்கு. மக்களை இலவசத்தை கொடுத்தே அவங்களுடைய வாயை அடைச்சிட்டாங்க. மக்களுக்கும் வேறு வழியே இல்லை. அதனால் எந்த ஒரு போராட்டமும் செய்ய முடியாத அளவுக்கு போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன போராட்டம் நடந்தாலும் போலீஸ்காரங்க சும்மா விட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் போலீஸ்காரங்களையும் தங்களுடைய ஏவல் நாய்களை வச்சுக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து பகுத்தறிவோடு நடந்துக்கங்க. இந்து தத்துவத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் பகுத்தறிவு இல்லை, இந்து மதத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் பகுத்தறிவு இல்லை. நல்லது கெட்டதுன்னு எது தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. இன்னொன்று, இந்த நிக்கிதாங்கிற பெண்ணு பிறவியிலேயே ஒரு கிரிமினலாக தான் இருக்கணும். இல்லைன்னா தனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பேராசிரியரையே ஏமாற்றி அந்த பேராசிரியருடைய கண்ணீர் இந்த பெண்ணை சும்மா இனி விடாது. அவர் அழுகிறாரு, எனக்கு அதை வாங்கித்தார் இதை வாங்கித்தார், எனக்கு லட்சக்கணக்கான காசை கொடுத்து அந்த வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் மேனாரு, எனக்கு வர சொற்ப சம்பளத்தில் அந்த வட்டியை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கேன்னு எனக்கு கண்ணீர் விடுறாரு. அதே மாதிரி கற்றுக் கொடுக்குற மாணவர்களையும் ஏமாற்றிருக்குது. கல்யாணம் பண்ணி கல்யாண மாப்பிள்ளையவும் ஏமாத்திருக்கு, லட்சக்கணக்கான காசை வாங்கிக்கிட்டு. அப்போ இந்த பெண்ணோட குறிக்கோள் காசு மட்டும்தான். இந்த பெண்ணுக்கு பின்னால் பெரிய உயர் அதிகாரி இருக்கிறாங்க. இவங்க இந்த பெண்ணை அடிக்கிற கொள்ளையில் உயர் அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குது. இதுதான் உண்மை. அதனால தான் இந்த போலீஸ் இந்த பெண்ணுக்கு தண்டனையும் கொடுக்கல. இந்த பெண்ணை விசாரிக்கவும் இது வரைக்கும் கூட அவங்கள விசாரித்தாங்களான்னு தெரியாது.
இந்த பெண் சரியான ஒரு கிரிமினலாக இருக்காங்க. இந்த கிரிமினலுக்கு பின்னுக்கு இன்னும் நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த கோயிலில் நடந்துச்சோ அந்த அம்மனுடைய லீலைன்னு இது சத்தியமாக தெரியுது. இந்த பெண் பின்னால் எத்தனை அதிகாரிகள் என்னென்ன நடக்கும்ன்ட்டு அந்த அம்மனுக்கு கட்டாயம் தெரியும். அந்த அம்மன் இந்த பெண்ணை சும்மா விடாது. இந்த பெண்ணுடைய கடைசி அத்தியாயம் தான் இதை சொல்ல முடியும். அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மனோட லீலைகள் தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு அப்பாவி இளைஞரை உயிர் போயிருக்குது. ஆனால் அம்மன் சும்மா விடாது. கட்டாயம் இந்த பெண்ணுக்கு பின்னால் இன்னும் யார் யார் இருக்காங்களோன்னு காட்டி கொடுக்கத்தான் போகுது. இந்த பெண் போன்ற கொள்ளைக்காரர்கள் இனி தப்பிக்க முடியாது. இது அரசாங்கம் செய்தோ இல்லையோ கட்டாயம் அம்மன் செய்யும். நன்றி, வணக்கம்.